Hi student, 12th Mathsல chapter 1ல example 1.7 பார்க்க போறோம். A வந்து சிமெட்ரிக்கா இருந்தா adjoint A வந்து சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு தியரம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். adjoint A transpose equal to adjoint A transpose. இந்த தியரம் நீங்க தெரிஞ்சிருந்தா தான் இந்த சம்ம போட முடியும். இப்போ பாத்தீங்கன்னா given வந்து A வந்து சிமெட்ரிக். Suppose A is symmetric. A வந்து சிமெட்ரிக்கா இருந்தா நம்மளுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். A transpose equal to என்னது A. ஓகேங்களா? இப்போ இது A transpose equal to Aன்றதை இந்த தேர்தல் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? adjoint A வந்து சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். இப்போ A transpose equal to Aங்குது. இப்போ எங்க A transpose இந்த இடத்துல தான் A transpose. இந்த A transpose நம்ம A அப்ளை பண்றோம். சரிங்களா? இது adjoint Aவுக்கு transpose. சரி. இப்போ adjoint A transpose அப்ளை பண்ணிட்டோம். adjoint A transpose பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம்? A அப்ளை பண்ண போறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? adjoint A transpose இருக்குது. சரிங்களா? இப்போ A transpose equal to A அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? adjoint A is symmetric சொல்லிடலாம். அவ்வளவுதான். Therefore adjoint A is also symmetric. That's all students. Easy sum தான். Bye.